சேதுபதி வெட்டெடுத்த சேதுபதி தேவர் வெட்ட செல்லமக வெள்ளச்சாமி வாரிணையா 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 சேதுபதி தேவர் வெட்ட சேதுபதி தேவர் வெட்ட சேதுபதி தேவர் வெட்ட செல்லமக வாரணைய 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 ஆட்டத்தில சிறந்தவனா ஆட்டத்தில சிறந்தவனா வேட்டையில வீரனடா கித்து கள்ளர் மக வெள்ளச்சாமி சபைபாதம் அணிந்திருந்த சபதனிலே வாரிணையா 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 இவர் நாட்டத்தில சிறந்தவனா வெள்ளச்சாமி நாட்டத்தில சிறந்தவனா நாட்டத்தில சிறந்தவனா தெக்கி திக்கல்லமைய வரணய வாரணைய வாரணையா வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ள குதிரை ஏறி நீரி வருவா வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ள குதிரை மீது தானே வருவா வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ள குதிரை மீது தானே வருவா ஹலோ ஹலோ வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ள குதிரை ஏறி நீரி வருவா வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ள குதிரை மீது தானே வருவா வேண்டுவோர்க்கு வேண்டுவோர மீபல் தருவாள் வேண்டுவோர்க்கு வேண்டுவோர மீபல் தருவாள் திருவே காட்டு கருமாறி காத்து அருவா வேண்டுவோர்க்கு வேண்டுவோர்க்கு இவள் தருவா அந்த பேர் காட்டு கருமாறி இருப்பா அம்மா அம்மா கருமாறி அம்மா அருள் தரணும் திரி சூடி அம்மா 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 எங்க மாரியம்மா அருள் தர வேணும் சூழியம்மா வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ள குதிரை ஏறி நீலி வருவா வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ள குதிரை மீது தானே வருவா ஆட்டம் மாறி வந்திடுவா இவள் ஏற்காடு கருமாரியம்மா ஆட்டமாடி வந்திடுவாள் இவள் பாட்டு கேளே வந்திடுவா ஆபத்திலே துடைபுரி இவள் ஆங்கார சூடியம்மா நாயகி மாரியம்மா இவள் நாகமாகவே மாறிடுவா நம்பினார்க்கு துணை பூரி நல்வழியை தந்திடுவாள் வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ள குதிரை ஏறி நிலி வருவாள் வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ள குதிரை மீது தானே வருவா அகில உலகையும் ஆள்பவளே அருள் மிகுந்த காரி அகில உலகில் வாழ்பவளேங்கள் அங்கரு தெய்வ வழிவாடியம்மா கருணை உள்ளம் கொண்டே எங்கள் அருளில் மாறி தாயி புன்னகையை கண்டாலே உண்ணி எங்கள் கோடி உன்னகையில் கொண்டாடி உன்னகையில் ஓடி பூவாட காரியம்மா வர வேண்டும் பூவாட காரியம்மாள் வர வேண்டும் தாய செவ்வாயில்லா கோலம் உன்ன வேண்டுகின்ற பக்தருக்கோ நல்ல காலமாட வெள்ளி சிவாயில விளக்கோளோ வேண்டும் இந்த பக்தருக்கு திருக்கோளோ ஆடி மாச அம்மனுக்கு திருநாளா ஆடி மாச அம்மனுக்கு திருநாளா அம்மா அது உனக்கு பெருநாளா ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாளா அம்மாவும் தனக்கு பெருநாளா சிவப்பு சேலையிலே காத்தி தருவா சிங்கத்தின் மீதிலே கவனி வருவாள் வடக்கு வாசலிலே காட்சி தருவா வெள்ள குதிரை ஏறி நிதி வருவா சொல்லியா நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கிறப்பா அருமையான முறையிலே மலர் மாலை அணிவித்து வரவேற்பு கொடுத்த அருமை
மாப்பிள்ளைகளுக்கு என்னுடைய சார்பாக எங்களது நாடக கலை குடும்பத்தை சார்பாக நன்றி நன்றி கார்ந்த வணக்கம். அங்கே போகக்கூடாது, இனிமே இங்கதான் இருக்கணும். எங்க போன வருஷத்தை பார்த்ததை விட இந்த வருஷம் கூட்டம் களை கட்டி இருக்குது. அருமை இப்ப நேத்து மாதிரியே இருக்குதப்பா. எங்க அண்ணன் வேங்கை கருப்பை பாராட்டி அணிந்துட்டு வேம் பண்ணு 50 ரூபா கொடுத்து. என்னை அண்ணங்காதனே, நான் சின்ன பையனா இருந்தாலும் ஆமா, எல்லாரும் 45 வயசுக்கு மேல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு. சரி நன்றி. உன்னுடைய அன்பு இருந்தால் போதும். பணங்காசு இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிடும். சின்ன சொல்லுங்க. இந்த உனக்காண்டி 2 நிமிஷம் வெயிட் பண்ண. கண்டிப்பாக பாடலிடம் வரும். கலைப்புகழி நிக்கியே கண்ணன் தாபானை வாழ்த்து ரூபாய் அருமை அன்பு உள்ளம் 250 செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கி பெருமை சேர்த்த அன்பு உள்ளத்தார்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தை சார்பாக நன்றி கார்ந்த வணக்கம். அருமையான கூட்டம், பெருமையான இந்த இடத்திற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளம். உங்களை பார்க்கும் பொழுது ஆஹா மனம் கொள்ள ஆசை. ஏன்னா நாடக அமைப்பாளர் நம்ம அப்பா விராலிமலை பூஷா நாயக்கம்பட்டி பெரிய சாமி அப்பாவுக்காக நாடகத்துக்கு வந்திருக்கிறோம். அங்கே அவர் ஆளை காணா அந்த நடந்து போயிட்டு. சரி, பக்கத்துல இன்னைக்கு 3 கான்ட்ராக்டா. சரி இருக்கட்டும். இந்த நாடகத்தினை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அருமையான அன்பு உள்ளம், உலகமெல்லாம் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற VSK தமிழ் யூடியூப் சேனல் உரிமையாளர் சுந்தரம் அவர்களுக்கு நன்றி. வணக்கம். எங்களுக்கு விடிய வரை நல்லதோர் தெளியதோர் ஒளி அமைப்பு பழனியப்பா ஆடியோ சமன் சர்வீஸ் சேதராபட்டி 2 வருஷம் ஆச்சு உன்னை நான் பார்த்து. இங்க போயிட்டியா? உனக்கு சார்பாக நன்றி. வணக்கம். பேர் பெற்று விளங்குகின்ற அங்காரணிலி இவ பெரம்பூர் வாழுகின்ற வீரமகாளி கெடுபன தீர்ப்பவளே கேட்டதெல்லாம் தருபவளே ஊரைய ஆழ்பவளே உலகாலும் நாயகியே கோபபந்த நீலி நிகுங்குமக்காரி வேத கொண்டதாகி எங்க வீரமகாளி பேருபட்டு விளக்குகிற அங்காள நீலி பெரம்பலூர் வாழுகின்ற வீரமகாளி பேரு பெற்று விளங்குகின்ற அங்கார நீலி இவ பெரம்பூர் வாழுகின்ற வீரமகாளி கெடுபுன தீர்ப்பவளே கேட்டதெல்லாம் தருபவளே உரையா ஆழ்பவளே உலகாலோ நாயகியே கோபபத நீலி மிக குக்குமக்காரி வேத கொண்டதாகி நீ வீரமகாளி பேருபட்டு விளக்குகின்ற அங்கார நீலி பெரம்பலூரில் வாழுகின்ற வீரமகாளி ஊரு செழிக்க வேணும், உறவு வளர வேணும், உன்னால ஊர் மக்கள் நல்லா இருக்க வேணும், நாடோ செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாங்கள் எல்லாம் உன்னால நல்லா இருக்க வேணும், ஊரு செழிக்க வேணும், உறவு வளர வேணும், உன்னால ஊர் மக்கள் நல்லா இருக்க வேணும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாங்கள் எல்லாம் உன்னால நல்லா இருக்க வேணும், கோபபத நீலி நீ குங்குமக்காரி வேத கொண்டதாகி எங்க வீரமகாளி பேருபட்டு வழங்குகின்ற அங்காள நீலி பெரம்பலூரில் வருகின்ற வீரமகாளி தங்க முகம் பார்த்தாலே அங்கமையா சிலுக்குதம்மா அகிலமும் அடங்கிடுமே அம்மா உணர்விடாலே நீ கண் கொண்டு பார்த்தாலே அங்கமையா சிலுக்கும் அம்மா கருணையானி உலகை பார்த்தால் எரிமலையா வெடிக்கும் அம்மா தங்க முகம் பார்த்தாலே அங்க வெள்ளா சிலுக்கும் அம்மா அகிலமும் அடங்கிடுமே அம்மா உன்னருளாளே அங்காரமாய் பார்த்தால் எரிமலையா வெடிக்கும் அம்மா கோபபத நீலி
நீ குங்குமக்காரி எதை கொண்ட தாயி எங்க வீர மகாரி பேருபட்டு வழங்குகின்ற அங்காள நீலி பெரம்பலூர் வாழுகின்ற வீரமகாளி பேரு பேச்சு விளங்குகின்ற அங்காள நீலி இவ பெரம்பூர் வாழுகின்ற வீரம் மகாரி கெடுமுன தீர்ப்பவளே கேட்டதெல்லாம் தருபவளே உரல்லா ஆழ்பவளே உலகாலும் நாயகியே கோபவந்த நீலி நீ குங்குமக்காரி எதை கொண்ட தாயி எங்க வீர மகாரி கோபவந்த நீலி நீ குங்குமக்காரி எதை கொண்ட தாயி எங்க வீர மகாரி கோபவந்த நீலி நீ குங்குமக்காரி எதை கொண்ட தாயி எங்க வீர மகாரி பிறன்பு சார்ந்த பிரியோர்களை பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு முறையே இளதரமை தாய்மார்களை நாடு போற்றும் நல்லவர்களை ஊர் போற்றும் உத்தமர்களை பள்ளி மாணவ செல்வங்களே இவிழா கமிட்டியாளர்களே மற்றும் இந்த ஒரு நாடகத்தினை கண்டுகளிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய எங்களையெல்லாம் வளர்த்துவிடக்கூடிய நாடக கல ரசிக பொதுமக்களே கற்றது கையளவு கல்லாதது உலகளவு உச்சகல மனிதர் போதுகின்ற அனைத்தும் திருமந்தங்களை எதுவும் கூற வேண்டாம் எந்த நொடரால் எறும்புக்கும் நன்கையா தாங்கள் நடத்துகின்ற இந்த நாடகத்தின் சொல் குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் மேல குற்றம் எவ்வித குற்றம் இருந்த போதிலும் குற்றம் என்பது நீக்கி குணம் என்பது கைகொண்டு எங்களையும் எங்களது நாடக கலைக்குணர்கள் எல்லாசி பெற வேண்டும் என்று இரு கரம் தொட்டு வேண்டிக் கொண்டு இந்த வெள்ளச்சாமி என்னும் ஒரு கதாபாத்திரம் துமகண்டி சபையினோர் சிறியோர் பெரியோர் வந்தோர் அத்தனை பேருக்கு நன்றி நடிக்கிறத வணக்கம் வணக்கம் மிருதகாரன் ஆளக்கணா தண்ணி மூட போயிட்டாரா எந்த தண்ணி என்னை தண்ணி குடிக்க போயிட்டாரான்னு கேட்டேன் எங்களுக்கு தண்ணியை கேட்டாலுமே மட்டும் செத்தவன் இல்ல திருந்துட்டியல இல்ல இல்ல ஆமா ஐயோ நம்ம திருந்தனா நாடு தாங்க ஐயா அரசாங்கத்துக்கு எம்பிட்ட வருமானம் எல்லாம் குறைஞ்சிருச்சு நம்மளால போய்கிட்டு இருக்கு டீ குடிக்கிறாங்க ஏமாத்துறாங்க ஊரை இருந்துட்டாலும் எந்த ஒரு தொழிலை தொடுவதற்கு முன்பதாகவும் நாகப்பெருமானை வழங்குவது வழக்கம் ஆகையாள அத்தங்கரையிலும் அரச மரத்திலும் ஆழ மரத்தடியிலும் குளத்தங்களையும் கிழக்கு முக நோக்கி வீற்றிருக்கக்கூடிய அந்த நாகப்பெருமானை வினைதீர்க்கும் விநாயகா கற்பக விநாயகா சித்தி விநாயகா என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அந்த விநாயகனே போற்றி போற்றி போற்றுவோமா நான் பாத்துக்கிறேன் முந்தி முந்தி விநாயகரே முந்தி முந்தி நாயகனே 30 கோடி தேவர்களே 30 கோடி தேவர்களே பிள்ளையார் வட்டில் உதிக்கும் விநாயகா நாயகா உடன்குடியில் வாழ்ந்து வரும் எந்தாய முத்தாளம்மா எனக்கு பாட்டெடுத்து தரும் எந்தாய பச்சையம்மா நான் வேண்டு வரத்தை கொடு எந்தாய வெக்காளியம்மா அடி உன்னை எண்ணி பாமரன் பாமரன் ஆட்டம் ஆட வந்தேன் ஆட வந்தேன் பாக்கு வெத்தர மாத்தேனும் பார்வதியே பார்க்கணும் பாக்கு வெத்தர மாத்தேனும் பார்வதியே பார்க்கணும் நாக்கு சவக்க போடணும் நாடு கடமை பார்க்கணும் அடியேண்டி உள்ளே அடியேண்டி உள்ளே உனக்கு சம்மதம்மா கூட வந்து சேர்ந்த கட்டா உருவத்துக்குமா இந்த மாமனுக்கு சமத்திடுமா நம்ம வாக்கப்பட்டு சேர முன்ன வேலை வந்திடுமா பாக்கு பத்திரமா சொல்லணுமா பார்வதியை பார்க்கணும் நாக்கு சவக்க போடணும் நம்ம நாடு கடமை பார்க்கணும் ஏய் கூட்டமும் மனசுகளோட ஆட்டத்தில மயங்குவான்
இதனோட ஆட்டத்தில மயம் இந்த கோட்டைக்கு ராசகதை என் பாட்டில் அடங்கும் 7 ஊரு 7 கடை 7 ஊரு தண்ணி குடிச்ச வண்டி எனக்கு அது துணைக்கே யாரு இல்லையடி அடி 7 கடை தண்ணி குடிச்ச வண்டி எனக்கு ஆளு இல்லையடி நான் 100 சபைய பார்த்து வந்த வண்டி என அடக்கி வைக்க ஆளு இல்லையடி அந்த 100 சபைய பார்த்து வந்த வண்டி என அடக்கி வைக்க ஆளு இல்லையடி பாக்கு வெத்தல அட பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதியே பார்க்கணும் நாக்கு சவக்க போடணும் ஆளுகளம வாக்கணும் ரகத்தில் பொருத்தேன் போல பாட்டு அட பூங்குகிலு ரகத்தில் பொருத்தேன் போல பாட்டு அதைத்தான் நினைச்சு கூடவே பெரிதறி கருண காற்று பேச்சியம்மா அடி பேச்சியம்மா நம்ம பேச்சியம்மா மனசு வச்சாலே என்ன பாட சொல்லி வரம் கொடுத்தாலே அந்த பேச்சியம்மா மனசு வச்சாலே பாட சொல்லி வரம் வச்சாலே உருடகம் பேச வச்சாலே உயிர் உள்ளவர ஆட வச்சாலே ஒரு தமையான வச்சாலே என உள்ளவர ஆட வச்சாலே பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதியே வாக்கணும் நாக்கு சபக்க போடணும் நாடுகளை வாக்கணும் இது ஏண்டி உள்ளே உனக்கு சம்மதம்மா கூட வந்து சேர்ந்த கட்டா ஊழுவத்துக்குமா அடி மாமனுக்கு ஆசமத்திரம்மா வாக்கப்பட்டு சேர முன்னே வேதம் வந்திடுமா பாலா போடுவீங்க நாளைக்கு கோடாலி குடிக்கு சாமியம் பத்திரமா போய் சேரணும் நம்ம கோடாலி குடி தானே கருமலையா மறந்துட்டேனே நானு பரவாயில்ல அருமையான பக்கமேனா உங்களை வச்சு தாயை வந்திருக்க நடிகர் நாங்க பேர் வாங்க முடியும் அடுத்து எங்களுக்கு தாய் தந்தைகினா உங்களை தான் சொல்லணும் சரி பிறந்து வளர்ந்த இடம் வேணா வேற இருக்கலாம் ஆனா வளர்த்து விட்ட இடம் நீங்க தானே உங்களை மறந்துடக்கூடாது உங்களை வச்சு தான் நாங்க சரி எங்களை வச்சு நீங்க நமக்கெல்லாம் உயிர் கொடுக்கறது நல்ல ஒளி அமைப்பு நேத்து பாத்தியா அருமை இருந்துச்சு அருமை அருமை கிணத்துக்குள்ள உள்ள இருந்த கத்திர மட்டும் இருந்துச்சு
பரவாயில்ல, இன்னைக்கு அப்படி இல்லாம இப்படி மைக் செட் இருந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஆமா, வாங்கியிருக்க அந்த 85 நாடகத்தையும் முடிச்சு ஆடி முடிச்சிடலாம். ஆமா, இல்ல 4 நாள் ஆடுவோம், 50 நாள் வீட்டுல படுத்திருக்கேன். போகலாம்னே. காலம் கலியுகமாயிருச்சு. கலியுக நாட்டுல இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சரி, மனுஷன் வாழ்ற காலம் கொஞ்சம் காலம். ஏன்னா மனுஷன் இன்னைக்கு இருப்பேன், ஆமா, நாளைக்கு இருப்பேன், நாளை கழிச்சு இருப்பேன். சந்தேகம் தானே. நிலையில்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஐயா. ஏன்னா சரி, கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் என்றால் தாய் தந்தை என்று சொல்வார்கள். ஆமா, உண்மையா இருவரும் பாடுனாக. நீங்க கூட பாடுறீங்க, உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவு இனிமையான ஒரு பாட்டு. சரி, தாய் பாசத்திற்காக பாடுறீங்க. தாயினுடைய பெருமைகளை சேதுபதி எடுத்து சொன்னாரு. சரி, தாயினுடைய பெருமையை மட்டும் சொன்னா தகப்பனுக்கு யாரா சொல்லுவார்? ஆமா, ரெண்டு உயிர் தானே. ஆமா, நமக்கு உயிர் கொடுத்த இருவரும் தானே. இரண்டு கண்ணாக மதிக்கணும். சரி, ஒரு கண்ணு இருட்டிருச்சுனாலும் மனுஷனுக்கு பார்வையின் தடுமாற்றம் தானே. அதனால அவங்க இருக்கிற வரைக்கும் பத்திரமா கண்ணும் கருத்தமா பாத்துக்க கூடிய கடமை நம்ம சார்ந்தது. ஆமா, எந்த கடனை அடைக்கலாம் ஐயா? பெத்த கடன் அடைக்க முடியுமா? முடியாது. முடியுமா ஐயா? முடியாதுயா. அதனால 2 பேத்தையும் நினைக்கணும். அம்மா 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 அம்மானா சும்மா இல்லடா, அது இல்லைனா யாரும் இல்லடா. தங்கும் கொண்ட பூமி பூமி அதை தாங்கிக் கொண்ட சுவாமி சுவாமி. பெற்றவளே மறந்தா அது உத்தமிதாண்டா. அந்த உத்தமையே நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கடா. அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒன்ன தேடி இங்கே வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா. தெய்வ உலகத்தில இருக்குதன்னா தாயடா. காத்தடிச்சா நோகம் முன்னு என்ன பொத்தி பொத்தி வளர்த்தீக. கருப்பசாமி கண்ண குத்து முன்னு என்ன சோற ஊற்றி வளர்த்தீக. ஊரு கண்ணு பட்டுடு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக. கையாத கால பிள்ளைய பெத்து கண்ணீரை விட்டீக. அடுத்த ஒரு ஜென்மத்தில் நீங்க எம்புள்ளைய பிறக்கணும். உங்ககிட்ட பட்ட கடனே நான் வந்து அடைக்கணும். சும்மாட்டு தலைமையில தண்ணி கூடந்தான் இருக்கும். அம்மாவோ இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். என்ன சுமையா நினைக்காம பெரும் சுகமா நினைச்ச. என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச. உன்னோட மடி மேல தலை சாக்க வேணும் அம்மா. அப்படியே செத்துறலாம் அந்த நேரம் தோணுதம்மா. உன்ன வரமா நினைச்சேமா, நெஞ்சில் உரமா தெளிச்சேமா. உன்ன வரமா நினைச்சேமா, உள்ள உரமா தெளிச்சேமா. தாயினுடைய சுமை சரி 10 மாதம் என்றால் தன்னுடைய வயிற்றில ஒரு மகனையும் அல்லது ஒரு மகளையும் 10 மாசம் தாயா சுமக்கிறார். 10வது மாசம் அந்த சுமையை இறக்கிறவா. ஆனா தகப்பனுடைய சுமை இருக்குதே. ஆமா, நமக்காக ஏறு தூக்கி பாடுபட்டு போரடிச்சு வீடு வந்து சேர்த்து வெள்ளத்தை ஆளாக்குறானே அப்பன். அவனுடைய கஷ்டம் நமக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது. சரி, அப்ப இறந்த பிறகு நம்ம எப்பன்ற ஸ்தானத்துல நிப்போம் பாத்தியா? ஆமா, அப்ப தெரியும் தெரியும் நம்மள வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டான்.
அதனால சரி சரி அவனுக்காக பாடுவோம். ஆஹா, ஆ. 2 கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டிலில தூங்க வர கட்டையில வேக போற பாடி போற உன் திற நான் தூக்கி போறேன். கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டிலிட தூங்க மர கட்டையில வேக போற சித்தப்பா போற உன் தேர நான் தூக்க போறேன். அப்ப நீ இறந்த அந்த நாள் முதலா அம்மா கண்களிலே கண்ணீர் கூலம்தான் ஏன் கடவுள் நம்ம வாழ்க்கையிலே நம்ம குடும்பத்துக்கு தந்த சோகம்தான். பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல மஞ்சள் முகம் நீளாம பூத்ததில்ல. அப்ப பாரு ஒரு தடவை மேல போட்டாங்களே பட்டு புடவ போற ஊர்வலம் போற போகும் போதே என்ன கொண்டு போற. 2 கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டிலில தூங்க மர கட்டையில வேக போற அப்பா நீ போற உன் தீர நான் தூக்கி போறேன். நீ உழைச்ச ரத்த நாதமெல்லாம் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சுப்பா. உடம்பு சுடுகாட்டிலேயே இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சுப்பா. எங்கப்பா எங்களை கட்டப்பட விட்டதில்ல வந்தா கூட யாரையும் திட்டினதில்ல. நீ ராஜா வாழ்க்கை வாழ்ந்த உன் மனைவி மடியில மண்ணா சாஞ்சு போற ஊர்கோளம் போற போகும் போதே என்ன கொண்டு போற. 2 கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டிலில தூங்க வர கட்டையில வேக போற அப்பா நீ போற உன் தீர நான் தூக்கி போறேன். போற யானி போற என் தேர நான் தூக்கி போறேன். மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானமல ஒத்தக்கடை அருகிருக்கோ ஜக்கம்பட்டி. சரி ஜக்கம்பட்டி அருகில் இருக்கும் சிட்டாம்பட்டி என்பது எனது ஊராகும். சரி சிட்டாம்பட்டி ஊரிலே சேதுபதி தேவனுக்கும் செம்பாகி எம்மாளுக்கும் ஒரு கல்லர் குடியில் பிறந்து கல்லர் குடியில் வளர்ந்து வந்த அந்த கல்லர் மகம் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பதோ எனது பெயராகும். நீங்க தான் வெள்ளச்சாமிங்களா? சரி. இந்த வெள்ளச்சாமியோ 5 வயது அறியா பருவத்தில் இருக்கும் பொழுது சரி என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபிடி ஆட்டம் சிலம்பாட்டம் சரி கோலாட்டம் கொம்பையாட்டம் வாங்கலாட்டம் என்று சொல்லக்கூடிய வாங்கலாட்டம் ஆடுவீங்களா? சரி. இப்பேற்பட்ட இந்த கலை நிகழ்ச்சிகள் எங்கெங்கே நடைபெற்றாலும் அங்கே சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர் சரி என்னுடைய தந்தை சேதுபதி. ஆனால் பாரு ஒரு நாள் தை மாதம் 3ஆம் தேதி என்றால் சரி என்னுடைய ஜக்கம்பட்டி கருகாமிலே இருக்கும் உரங்காம்பட்டியில மஞ்சு விரட்டு நடைபெறுவது வழக்கம். சரி. அந்த மஞ்சு விரட்டிற்காக என்னுடைய தந்தையும் அவனுடைய நண்பர் முத்துராஜா இருவரும் மாடு பிடிக்க செல்வதும் வழக்கம். ஆனால் அன்றைக்கு தை மாதம் 3ஆம் தேதி சரி என்னுடைய வீட்டில் எனக்காக 5வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மிக பிரம்மாண்டமாக. ஆனால் அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார்? சரி. அன்னைக்குன்னு பார்த்தீங்க எப்ப எங்க போனா தெரியுமா? எங்க? பொட்டிக்காரரே நம்மளாம் காலையில எங்கேயா போவோம்? காலையில டீ கடைக்கு போவோம். எத்தனை நாளா? இப்ப ஒரு 3 மாசமா. 20 நாள் கூட நின்று ஆண்டல இல்ல போயிட்டு திருப்பி ஷிஃப்ட் போறோம். நம்மளாம் டீ கடைக்கு போற பாட்சி. ஆமா. ஆனா ஏன் எப்பவும் குடியாரே மோசமான குடியார பாத்துருக்கிறியா? நான் பாக்கல என் கொப்பையும் குடிச்சது வந்துவாரு. அடே ஆத்தி பொழுது விடிஞ்சா போதும் எந்த இடத்துல கஞ்சா விக்கிறாங்க, எந்த இடத்துல கள்ளு சாராய விக்கிறாங்க. சரி. அட எந்நேரமும் குடி போதையிலே தெரிகிற ஒரு ஆளுயா
மோசமான குடியாரப்ப. சரி. அப்படிப்பட்ட அந்த குடியாரனுக்கு பிறந்தவன் நான் எப்படி இருக்கணும்? ஆமா 3 பங்கு சேர்த்து இருக்கணுமே. அப்ப என்ன குடியாரங்கறியா? என்னை பார்த்தா குடியார பையன் இல்ல நமக்கு இப்ப கேள்விப்படல. குடிக்கிறீங்க பக்கத்துல நிப்பனா? ஐயோ கேள்விப்பட்டயா போக மாட்டீங்களா? குடியாரஞ்சத்த இலவுக்கு நான் போவனா? போக மாட்டீங்க. எங்க மனசு மாதிரி கைத்த ஊத்துறோம்னு பயந்துக்கிட்டு ஐயோ பக்கத்துல கூட நிக்கிறது இல்லடா. அந்த வேலை எனக்கு ஆகாதுயா. சரி. அப்படி ஒரு நாள் தை மாதம் 3ஆம் தேதி சரி பொழுது பிடிக்க கீழே கஞ்சா கள்ளு சாராயம் எல்லாத்தையும் கலந்து குடிச்சிட்டு சரி உறங்காமட்டி மஞ்சு விரட்டுப்பு ஆடு பிடிப்பதற்காக வீட்டை விட்டு புறப்பட்டாக ஐயா. வீட்டை விட்டு புறப்படும் பொழுது சரி என் ஆத்தா செம்பாகி எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தாயா. சரி நீ எல்லாம் மனுஷனாடா, உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா ஐயா? அட அறிவட்டவையில என்ன கேட்கிறாரு நீ இல்லையா? எப்பன கேட்கிற? சரி நம்ம மகனுக்கு 5 வயது, அறியாத பருவம், சிறு பையன். அதை விட இன்னைக்கு தாயவனுக்கு வீட்டுல பிறந்தநாள் விழாவெல்லாம் கொண்டாடணும். அதை இருந்து நீங்க ஒன்றாரத விட்டுட்டு மாடு பிடிக்க போறியடா. சரி போற இடத்துல மாடு முட்டி நீ செத்துட்டீங்கன்னா நான் போக மாட்டேன். மாடு பிடிக்க என்ன சா சொல்ற? எப்பன கேக்குறா? மாடு முட்டி நீ செத்து போயிட்டீங்கன்னா சரி நம்ம பிள்ளைய வளர்ப்பதற்கு யார் யார் இருக்கிறா? அட என்னைக்குமே என் பேச்சை கேட்க மாட்டேன். சரி இன்னைக்காவது நான் சொல்றத கேளிகான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாயா. சரி கேட்டானா அப்பன்? கேட்கல. அவன் குடியார பேப்பரா கேட்பேன். அதானே அவன் போட்ட போதைக்கு நீ என்னடி சொல்றது? நானடி அதை கேட்கிறது. நான் மாடு பிடிக்க தாண்டி போவனே இவன் சொல்லத்துக்கு போட்ட போதையில வீராப்பா. சரி 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துருச்சுயா. அடித்தடி சந்தம் அடிச்சு விட்டுறாங்க அங்கிட்டு ரோட்ல. நான் என்ன பண்ண முடியும்? நான் சின்ன பையன் தானே, அடிச்சுட்டு கிடக்குறாங்கன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி அப்ப யாத்தா சொன்னா ஒரு வார்த்தை, என் பேச்ச மீறி போகாதையா, என் பேச்ச மீறி போகாதையா. சரி டேய் நீ மீறி போனீன்னா உயிரோட வீடு திரும்பி வரமாட்டேன்னு போகல தடுத்தாட அந்த சனியம் முடிச்சவன். அவன் பொம்பளையா? மூஞ்சிலடா முழிக்கலாமா? முழிக்க கூடாதியா, முழிக்க வர்றாள விளக்காதவ முழிக்க கூடாதியா ஐயா. தாலி கட்டின புருஷன் வீட்டை விட்டு ஒரு வீர விளையாட்டுக்கு போறானே, பொண்டாட்டிக்காரி என்ன செய்யணும்? ஓடி போய் நரசிம்ம தண்ணி மோந்து வந்து கொடுத்து பார்த்து பத்திரமா போயிட்டு வெற்றியோட திரும்பி வாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லி வழி அனுப்பி விடணும். ஆமா ஆனா போகையிலே நீ மாடு முட்டி செத்துருவ. உயிரோட வீட்டுக்கு நீ வரமாட்டாட அபசகனமா பேசலாமா? சரி பேசக்கூடாது. தடுக்கலாமா? தடுக்க கூடாது. அட என் தாய் தான் எவ்வளவு சொல்லி தடுக்கிறாளே. இந்த குடியார பையலாச்சு போட்ட போதை சேவனை மூடிட்டு வீட்டுல இருந்த கொண்டுதானே. எந்த குடியார பைய? என் அப்பன் சேதுபதிதான். ஓஹோ அந்த சேதுபதி அவனையும் கேட்கல. சரி ஏன்னா அப்பன் நல்ல மனுஷன் தான் ஐயா. எவ்வளவு போதை ஓட்டாலும் உருண்டு பிறண்டாந்து வீட்டுக்கு வந்துருவேன். சரி ஆனா அவன் கூடவே சேர்ந்து தெரிஞ்சா ஒரு குடியாரப்பைய குடிய கெடுத்தவைய. சரி சரி உத்தராசனம் அவனை கூட்டிக்கிட்டு போன ஐயா. முத்துராச கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. 2 பேருமே குடி போதில போயிட்டாங்க. சரி அப்படி இருவரும் சென்ற இடத்துல அந்த உறங்காம்பட்டி மஞ்சு புரட்டுல எப்ப சேதுபதி. சரி அட எப்ப சேதுபதி மாடுபட்டி மாட்டு மருந்து விட்டாரடா, மாட்டு மருந்து விட்டா செத்து போயிட்டாரா? எப்ப செத்து போயிட்டா. அப்புறம் 5 வயது அறியா பருவத்தில் இருக்கும் பொழுது எப்ப செத்து போயிட்டேன். என் அப்பா இறந்த பிறகு சரி அப்புறம் என்ன விளக்குறதுக்காக என் ஆத்தா செம்பாகி சரி ஒரு கோளாறு குடியில் இன்னைக்கு பண்ணைக்கு இருந்தா ஐயா. பண்ணைக்கு போயிச்சா? பண்ணைக்கு இருந்தா. நீதான் 1000 பசுமாடு மேய்ச்சா. சரி வட்டி சம்பு விளக்குனா எதுக்காக? இதெல்லாம் எதுக்குயா? கொல்லி வைப்பதற்காக. நமக்கு உருவுள்ளதானே இருக்கான்னு. ஆமா ஆமா நீ விளக்குறதுக்காக. அவ்வளவு செல்லமா வளர்த்தாலும் எப்படி அம்பட்டு செல்லம்மா உங்க அம்மா வளர்க்கவே இல்லையாப்பா? அம்பட்டு ஆசபாசத்துலயா? ஓஹோ அப்படி இல்ல என் தாய் வளர்த்தாலும் சரி என்னைக்கிட ஆய் வச்ச கேட்டிருக்கிறோம். என்னை கேட்டிருக்கணுமா? என்னைக்கு அப்பயும் பேச்ச கேட்டிருக்கோம். எந்த இடத்துக்கு போகாதடா மகனேன்னு ஆத்தா சொல்றாளோ முதல் அங்கதான் இருப்பீங்க. அங்கதான் போய் முதல்ல நிக்கிறோம். ஆமா எந்த வேலையை செய்யாதடான்னு சொல்றாளோ யாத்தா மனசுக்குள்ள ஒரு ஆசையா. என்ன ஆசை? நம்ம புருஷன் தான் நம்ம பேச்ச கேட்கலையே. சரி மாடு முட்டி செத்து போயிட்டானே, நம்ம பிள்ளையாவது புத்தி வந்து படிச்ச ஒரு ஆளாகட்டும்னு எண்ணத்துல சரி என் ஆத்தா என்னைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல செத்து விட்டான். ஆனா என்னைய புடிச்ச கரக நான் எங்கடா பள்ளிக்கூடம் போனேன். பள்ளிக்கூடம் போகலையா? யாப்பா அங்க வேணா படிக்க சொல்றாங்க. ஆமா எழுத சொல்றாங்க. எழுதிட்டு நல்லா முட்டி ஓடுறாங்க. தேவையாத நமக்கு. சரி அந்த பக்கத்து மலை கூட போக மாட்டேன். பள்ளிக்கூடம் போகலையா? பாட புத்தகத்தெல்லாம் தூக்கி இருந்துட்டு சரி காடை கொடுக்க போது 6 கட்ட கையில் எடுத்துக்குவேன். என் ஜக்கம்பட்டி எல்லைக்கு நிலைக்க சரி வெள்ளமலை காடு ஒரு பெரிய மலங்காடு. வெள்ளமலைக்காடு. அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நான் மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கம். அது ஏங்க வெள்ளிக்கிழமை மட்டும் போறீங்க? விஷயம் இருக்குதுயா.
நான் காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்கள. ஓஹோ சரி. ஒரு தேர் திருவிழா, ஆ. கல்யாணம், காது குத்து, சரி. ஒரு சடங்கு, ஆ. இல்ல நீ செத்தா கூட உனக்கு அட பாவிப்பல. நல்லா இருப்ப. இது மட்டும் ஒரு விஷயம் இருக்கணும். சரி. அதுபோல ஆ. எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வேட்டைக்கு போறணும், ஆ. அதே வெள்ளமலை காட்டு குறித்து வெள்ளாடு ஓட்டி வருவா. சரி. ஒரு பொம்பளை. பொம்பளையா? அம்மா புள்ள புள்ள. ஆமையா. ஆ. அந்த வெள்ளமலை காட்டுல சரி மலை உச்சியில ஆ. ஒண்டி புளிய மரம்னு ஒண்ணு இருக்குது. ஒண்டி புளிய மரம். ஆமா. ஆ, ஆ. ஒரே ஒரு புளிய மரம். சரி. அந்த புளிய மரத்து தூருல ஆ. கித்த தண்டி பொந்து பெருசு. ஏய் பொந்து துத்திட்டு இருக்குமா? ஆ. மக்கள் பழைய காலத்து பொந்து. புளிய மரத்து பொந்துயா? அப்படியா? பாத்துக்கிறியா? நான் பார்த்தது இல்லையே. அங்க வாரு இருக்கு வாரு. ஆமா பொந்து இருக்குது. இது சின்னது. அது நான் பார்த்தது பெருசு. நீங்க பாக்குறதெல்லாம் பெருசா தான் பாப்பீங்களா பொந்து? அன்னைக்கு மரத்துல இப்படி பார்த்தையா? சரி. பெரிய பொந்து. அந்த பொந்துக்குள்ள என்னோட வில்லம்பு காடக்கூடு கபதார்கட்டு எல்லாத்தையும் உள்ள ஒளிய வச்சுட்டு சரி வேட்டையாடன ஒரு அசதி. களைப்புல நான் பாட்டுல செவனேன்னு மரத்தடியில படுத்திருக்கு. சரி. சண்டாளி ஒருத்தர் இங்க ஆடு ஓட்டிக்கிட்டு வந்தான்னு சொன்ன பாரு. ஆமா. ஆடு மேய்க்க வந்தவ ஆட மேய்ச்சமா வீட்டை பார்த்து போனமான போக வேண்டியதானே? ஆமா போக வேண்டியதானே ஐயா? ஆமா. ஒரு ஆம்பளையில படுத்து கிடக்குறானே, அவன் நல்ல மனுஷனும் இல்ல குடியார பயலோ? நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை எடுத்து போக கூடாதே, நம்ம பாட்டுல விலகி போயிருவோம் நினைச்ச அந்த சண்டாளி போயிருந்தானா? சரி. இந்த வம்பு வந்திருக்குமா? வந்திருக்குமா? இந்த நாடகம் வந்திருக்குமா? வந்திருக்குமா? அட நம்ம தான் இந்த ஊருக்கு வரப்போறோமா? ஆனா என் மனசுல அப்படி எண்ணம் இல்லையா? என் வாழ்க்கையில என்னைக்கு எந்த ஒரு பெண்ணையும் மேலெடுத்து கூட பார்க்க கூடாது, பெண்களை தேடி போக கூடாதுன்னு சரி மனசுல ஒரு கட்டுப்பாடு. அப்படித்தான் இருக்கீங்களா? பெண்களை பார்க்க மாட்டீங்க அப்படிங்களா? எதுக்கு தேவையில்லாத வேலை? சரி. அப்ப மனசுல ஒரு கட்டுப்பாடு செவனேன்னு படுத்திருக்கு. இந்த சண்டாளி சும்மா இருக்க முடியாத வாட்டுக்கு சரி ஆடு எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு என் பக்கத்திலே வந்துட்டாய்யா. குறு 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 குறுன்னு பச்சை கண்ணு மாறாம பெரிய நாய் எந்த நாய் பார்த்த மாட்டான். ஓஹோ. என்னைய பார்த்துக்கிட்டு இருந்தா அன்னைக்கு தையா என் வாழ்க்கையிலேயே முதல் முறையா நானும் ஒரு பெண்ணை ஏறெடுத்து பாக்குறேன். சரி. அப்படி நிமிர்ந்து பார்த்தா அட 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 அழகுனா அழகு, பேரழகு பெரிய அழகுமா அப்படி அழகையா. சரி. பிரம்மனுடைய படைப்பில் இப்படி ஒரு அழகான பிள்ளைய என் வாழ்க்கையில நான் பார்க்கலையா. அப்படி அவளை சுண்டி விட்டா ரத்தம் வருமையா. எப்ப மேலுக்கெல்லாம் புண்ணாத இருந்துச்சு பிள்ளைக்கு. அவன் நிறம் அவ குடிக்கிற தண்ணி இருக்கே, அவ தொண்டையில இறங்குறது கண்ணாடி மாட்டா. தொண்டையில மட்டுமா? நீ மூடு. அவ்வளவு அழகு. அவ என்ன பாக்க, சரி நான் அவளை பாக்க. இப்படி இருவரும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்த பொண்ணே என் மனசுல ஒரு ஆசை. எப்படி? ஏன்னா ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன். மனுஷனா பொறுத்துட்டு ஆசை இருக்கணும். ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். ஆமா. பேராசை இருக்க கூடாது. நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதே. ஆமா. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. எனக்கு என்ன ஆசைனா என்னைக்கு இருந்தாலும் நமக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவா. வருவாளா இல்லையா? வருவா. என்னைக்கு இருந்தாலும் வருவா. ஆனா வர்றவன் நல்ல போல கெட்டவளோ எப்படிப்பட்ட குணக்காரிய வருமானு யாருக்குடா தெரிய போகுது. ஆமா. யாருக்கு தெரியும்? இதே நம்ம பார்த்து வருமானம் ஒன்னா இருந்தா வேண்டாம். நான் பார்த்து வருமானம் ஒன்னா இருந்தா என் மனசை புரிஞ்சவன் நடந்துக்குருவான். ஆமா. நான் சொல்றதெல்லாம் கேட்பான். என் மனசை புரிஞ்சுகிட்டவதா எனக்கு வேணுங்கிறதுக்காக சரி அந்த சண்டாளிய பார்த்த இடத்துல முடிபடுத்தையா. ஓ எப்படி? கட்டணா அவளத்தான் கட்டணும், இல்லாட்டி நாண்டுகிட்டு செத்தரணும். போச்சுரா. அப்புறம் என்னத்துக்குடா உயிரோடு இருக்கணும்? மனசுல ஆசைப்பட்டவள் அடையலடா வாழலாமா? வாழக்கூடாது. உயிரை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? இருக்க கூடாது. ஒரே முடிவு, எனக்கு பொண்டாட்டிக்கு வந்த அவதாயா. சரி. நான் வாழ்ந்தால ஒரு நாளைக்கு நான் அவளோட வாழணும். இல்ல ஒரு மணி நேரம் வாழ்ந்த சந்தோஷம் அவளோட போதும் நினைச்சனே. சரி. அப்படி இல்ல ஆசை வச்சவ யாரு? அப்ப எந்த ஒரு காரியம் தெரியுமா? சரி. அருப்பக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்தவன் மலைச்சாமி கோனாருக்கும் மலையம்மாளுக்கும் இருந்தவையா. ஓஹோ. அண்ணன்மார்கள் 7 பேரு. ஒவ்வொருத்தனும் சிண்டாக்ஸ் இருப்பாங்க. அப்பா அந்த 7 பேச்சுக்கு மிளகபலாக விருந்த வந்த வெள்ளையம்மா அவதான் இங்க ஆடு ஒட்டி வந்தவன். சரி. எங்களுக்கு பேரு பொருத்தம் பாத்தியா? பக்கமேனா என் பேரு வெள்ளச்சாமி, அவ பேரு வெள்ளையம்மா. நாம் பிறந்ததோ வெள்ளிக்கிழமை. போன இட வெள்ளமலை காடு செய்கிற விலை வேட்டையாடு அவ ஓட்டி வெள்ளாடு. ஆஹா. தன பொருத்த இருக்கையில சாதகமும் பார்க்க வேண்டியது இல்லையா? எதுக்குடா பாத்துக்கிட்ட? பொருத்த அருமையான பொருத்த இருக்கையில பாக்கணுமா? ஒரே முடிவு, நீட்டுனா கழுத்த கட்டு வந்தாளிய. சரி. அதான் முண்டாட்டி நினைச்சிட்டேயா. ஓஹோ. நான் சும்மா இருப்பேனா? எப்படி இருப்ப நீ? தலகால வருஷமா எவ்வளையும் பார்க்காதவே நீங்களும் இங்கே விட்டு வர்றாங்க. என்ன மாப்பிள்ள மூஞ்சில மின்னுதா?
அப்பப்போ உள்ள போய் பவுடர் போட்டுறாங்க. நாங்க தான்டா போட்டு வரணும் பவுடர்லாம். ஆமா, மிருதங்காரர் ஆளை காண கூப்பிடுங்கப்பா வெளியில. அம்பிட்டு ஒரு ஆசையா சும்மா இருக்க முடியுமா? வெட்டிக்காரர வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கிறேன். ஆமா, தேர்ந்தெடுக்கிற முக்கியம் இல்ல, ஐம்புலன்கள் சொல்லுவாங்களே, ஒரு மனுஷனுக்கு 5 நிறையா இருக்கணும். போய் ஒரு பொண்ணை பார்க்கணும், அவகிட்ட பேசணும், அவன் மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவளை விரும்பணும் தாண்டா ஒண்ணு சேர முடியும் வாழ்க்கையில். ஆமா, 5 நிலை இல்லை என்றால் வாழ்க்கை எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் தடுமாற்றம் வருமா இல்லையா? வரும், வரத்தானே போகுது. இல்ல சாவம் போலடா பைப்பிலே நல்லா இருப்பீ எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாரும். அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தே, நீ என் மனைவியாக வேண்டும் என்று, ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள். ஆகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா? என் தோழி நீயும் சொல்லம்மா. நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தே, அவனே மனைவியாக வேண்டும் என்று, ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள். ஆகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா? என் தோழி நீயும் சொல்லம்மா. நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தே, யாரு பிரம்மன் மனைவியாக வேண்டும் என்று, உன்னை நான் சுமப்பதினால் இதயமும் வருவரைதான், அதனால் நானும் அல்லையே மறவே என்றும் உள்ளையே. நான் பாலைவனத்தில் விதை போல், நீ பருவம் தந்த மழை போல், நம் காதல் செடியும் பூவும் பூத்ததே. உன் விழி திறந்திருந்தால் உருவமும் தேவையில்லை, உனை நான் திறந்ததினால் உணரவள் சொந்தமில்லை. சொன்னதெல்லாம் இனி நடக்குமா? நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆ பிறவி என்று இதுவரை இணைத்திருந்தேன். அழகே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. உன்னை படைத்த அந்த தெய்வம், என்னை சுமந்த அந்த தெய்வம், அந்த இரண்டை உந்தன் கண்ணில் பார்க்கிறே. உருவங்கள் ஓடி போகும், பருவமும் மாறி போகும், உன் மீது கொண்ட காதல் உலகையும் தாண்டி வார். இத்தனையும் இது கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று, ஆண்டுபட காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள். ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா? என் தோழி நீயும் சொல்லம்மா. நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அவதான் முண்டாட்டின்னு சரி, அப்பவே மனசுல ஆசையா, ஆசையை வளர்த்துக்கிட்டா போதுமா? ஐயா, எந்த ஒரு பொண்ணையும் விரும்புறது முக்கியம் இல்ல,
அவ மனசுக்குள்ள என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம விரும்ப கூடாதுல்ல. ஆமா, ஆழம் தெரியாம காலை விட்டா அவதி போடணும், கீழே இறக்கி போடும், மாட்டிக்கிட்டு முடிக்கிறது நம்ம தானே. ஆமா, எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கணுமா இல்லையா? என்னய்யா, நம்ம மேலே அவளுக்கு ஆசை இருக்குதா இல்லையா தெரிஞ்சுக்கணும். ஆமா, தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே விரும்பணும். அப்படி விரும்புறத அவகிட்ட சொல்லிடலாம்னு சரி அவ பக்கத்துல போயிருவேன். ஆனா மனசுல ஒரு பயம். எப்படி? இங்க நம்மள பிடிக்கலையோ, நம்மள வேணான்னு சொல்லி ஓரான்னு உதச்சு விரட்டிடுவாளோன்னு மனசுக்குள்ள பயம். திரும்பி முடியாந்துடுறது. ஆனா சொல்லாம இருக்க முடியலையா? சரி, எப்படா அவகிட்ட சொல்றது வாக்கையில அப்பத்தாண்டா வந்துச்சு அப்பே முத்து எனக்கு. எப்படி? விரும்புற போன கர்ப்ப காட்டுக்குள்ள கருவ கொடுக்கல எதுக்கு போன? அங்கதான் விஷயமே இருக்குது. என்னது? இன்னைக்கு தாண்டா ரூம்பு கட்டி பாட்டிலா விக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் கருவக்காடு, கம்மங்காடு, சங்கமுதிரு, பாலக்கட்டத்தூர், பனந்தோப்பு, மாங்காடு தெரியாம வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, கஞ்சா போட்டுருக்கிறியா? இல்ல, எங்களுக்கு பழக்கமே இல்லப்பா. யாருக்கு? எங்களுக்கு எல்லாம் அந்த பழக்கம் இல்ல. கல்லு தண்ணி எதுவுமே இல்ல. உடங்கு போட்டியில நான் தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து இல்லைங்கிறிய. பட்ட சாராயம் குடிச்சா இவ்வளவு போதை வரும். சரி, இது எல்லாத்தையும் சேர்ந்து குடிச்சிருந்தா எவ்வளவு போதையில இருப்பேன். ராஜ போதையா? ஆமா, எல்லாத்தையும் வாங்கி கலந்து குடிச்சேன், அளவு கடந்த போதை. ஆனா அவ்வளவு போதையிலையும் அப்படியே நான் தள்ளாடி வெள்ளமலை காட்டுக்கு போயிட்டேயா. சரி, போதையிலேயே தடம்புரண்டாலும் இடம் மாறாத ஆளு நானு. எம்புட்டு போதாலும் கணக்கா போயிருவேன். சரி, பாட குடிச்சு போயிருவேன். அவளை ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி, போட்ட போதையில எனக்கு துணிச்சல் வந்துருச்சு. 10 ஆளு கூட நிக்கிற மாட்ட தைரியம் வந்துருச்சு. பக்கத்துல போயிட்டேன். சரி, அடியே சண்டாளி, அடி வெள்ளியம்மா, என்னைக்கு பொண்ணைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் பார்த்தனும், என்னைக்கு இந்த இடத்துல பொண்ணைக்கு பார்த்தனும், அந்த நாள்ல இருந்து என் மனசு என்கிட்ட இல்லடி. நான் யார பார்த்தாலும் அது உன்னை பாக்குற மாட்ட இருக்குது. யாரு பேசினாலும் அது நீ வந்து பேசுறது மாட்ட கேக்குது வெள்ளியம்மா. சரி, உன்னை நினைச்சு நான் வீட்டுல போய் படுத்தா எனக்கு தூக்கம் வருதா? நாம் பாய் போட்டா எனக்கு படுக்க வருதா? எப்படி படுக்க வரும்? என் நேரமும் உன்னோட ஏக்க என் கண்ணோர சிறு துரும்பா உருத்துறடி சண்டாளி. உன்னை மனசார விரும்புறேன். சரி, சரின்னு மட்டும் சொல்லு. உன்னை காலம் முழுவது கண்கலங்காம வச்சு நான் பாத்துக்கிற வேண்டியன்னு சொன்னீங்க. கையெல்லாம் விட மாட்டீங்கல்ல? சரி, இல்லைங்க, பீத்த பேல அந்த பொண்ணை கையை விட்டுற மாட்டேன். அந்த ஒரு வேலை எனக்கு பிடிக்காத வேலை. இல்ல, அந்தரமா இதை விட்டுற மாட்டீங்களே? கடைசி வரைக்கும் வச்சு பாத்துக்கிறேன்னு. கடைசி வரைக்குமா? இல்லையா, கடைசி வரையிலும். சரி, உயிர் உள்ளவரை முன்ன நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். சரி, ஆனா அந்த சண்டாளி என்னைய பார்த்து கேட்டா ஒரு வார்த்தை. எப்படி? அட போடா குடியார பேழ கேட்டாயா. சரி, அப்ப நான் குடியாரனா? நான் குடிக்கிறவனா? இல்ல, குடிக்காத பாண்டி, நான் குடிச்சேரா பாத்துருக்கீங்களா? முன்னாடி இப்பெல்லாம் நான் செவனே இருக்கிறடா, பேசாம. ஆமா, நீ திருந்த விடுறீங்களா? என்னை வாடி நீ குடியாரன்னு கேட்கிற, நீ மூடு அங்கிருந்து சொல்லிக்கிட்டு இருப்ப. என்னை வாடி நீ குடியாரன்னு கேட்கிற. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது மாடு முட்டி செத்து போனாய் அப்பே, அவன் செத்து போன துக்கத்தை நினைச்ச நான் குடிக்கலடி. சரி, என்ன வளர்ப்பதற்காக வீடு வீடாக பண்ணைக்கு இருந்தா என் ஆத்தா, அவ பட்ட கஷ்டத்தை நினைச்சு நான் குடிக்கல. ஆனா என்னைக்கு சண்டாளி உன்னைக்கு மனசுல நான் நினைக்க ஆரம்பிச்சனும், சரி, மனசுல நிம்மதி இல்லாம, ராப்பகளா உறக்க இல்லாம, என் ஆசையெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லணுமேங்கிற தைரியத்துக்கு தாண்டி நான் குடிச்சேன். நான் குடியாரலடி, என்னை ஏத்துக்கடி வெள்ளையமானே. சரி, அப்பத்தாயா அவன் உண்மையை சொன்னா. எப்படி? டே வெள்ளச்சாமி, டே வெள்ளச்சாமி, மரியாதையா போடுற. கும்பிட்டு மரியாதை வத்தியா இல்லையா? டே வெள்ளச்சாமி, மருந்து ஊத்தனப்ப எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க ஐயா. பூதிக்காளிய எனக்காக 7 மத்த வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. நான் அதெல்லாம் விட்டுட்டு சரி இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடு மேய்க்கணும் எனக்கு தலையெழுத்தா உன்னை பார்க்கணும் தான்டா நான் வந்தேன். ஆனா நீ குடியாரப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நம்பி எப்படியா நான் கூட வர்றது? இன்னைக்கு நான் முக்கியம்னு அழுது புலம்புற. சரி, நாளைக்கு வேற ஒருத்தி வந்துட்டானா என்ன மறந்துட்டு நீ அவ முன்னாடி போயிட மாட்டேன்னு என்னடா நிச்சயமான கேட்டா. சரி, உட்காரட்டே, அப்படி நான் போவனா? எல்லாத்துக்கும் வர்றது எனக்கு வராதுடா. வராதா? போமாட்டாடா பைப்பில. சரி சரி, என்னைக்கு அந்த சண்டாளி என்னைய பார்த்து அந்த ஒரு வார்த்தையை கேட்டாலும் அன்னைக்கு விட்டடா குடிய. இது வரைக்கும் நான் குடிக்கிறது இல்ல. சத்தியமா இல்லையா? சத்தியமா நான் குடிக்கிறது இல்லையா? அவளுக்காக நான் குடிய விட்டு திருந்தனே. ஏய் வெள்ளச்சாமி, நான் குடிக்க மாட்டேன். ஆனா உள்ள ஒருத்தர் இருக்கிறேன், அவனை வெளியே கிளப்பி விட்டுறாதீங்க. கருப்பசாமி வெளியில கிளம்புனா தாங்க மாட்டீங்க. அவளுக்காக குடிய விட்டு திருந்தவும் சரி, என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன ஏத்துக்கிட்டாயா.
என்ன ஏத்துக்கிட்டாயா? அப்படியா? இருமனது ஒரு மனதாகி விட்டது. அப்படி அப்படி திருமணம் தான். அந்த நாள்ல இருந்து இந்த வெள்ளச்சாமியை பார்க்காம சண்டாளியும் சரி, அந்த சண்டாளிய பார்க்காம நானும் ஒரு நாள் கூட இருக்கிறது கிடையாது. எப்படா பொழுது குடிமனே பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரி, இந்த வில்லம்பு காடை கூட கவதார் கட்டலாத்த எடுத்துக்கிட்டு யாத்தா கேப்பாட்டை அட குடியாரப்பில் எங்கடா போறேன்னு அத்தனை வேட்டைக்கு போறேன்னு போய் சொல்றது. சரி, வெள்ளை மலை காட்டு போயிருவேன். கணக்கா வெள்ளைய மலை ஆடு ஓடிட்டு இங்க வந்துருவா. சரி, நாங்க ரெண்டு பேரும் இந்த புளிய மரத்து பொந்துக்குள்ள உள்ள போயிருவோம். உள்ள போயிருக்கல போய் ஏய் அப்ப கேட்கிற கல்வியோட அது வீத்த போயில உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். பொந்துக்குள்ள வெயில் கலப்பா உட்காரமா ஒரு ஏசி ஒன்று செட் பண்ணீங்க. சரி, தவறா நினைக்க கூடாதீங்க. ஏனா தெரியாம பேசுனா சரி, அவ ஒரு இனம் நான் வேற இனம். அப்படியா? நாங்க இருவரும் இனமிட்டு இன மாதிரி விரும்புறத யாராவது உங்களை மாட்ட பொறுக்காத வேலுக பார்த்துட்டு போய் அண்ணன் கிட்ட சொல்லிட்டாங்கன்னா சரி, எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுடுவாங்க ஐயா. நாங்க விரும்புறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சரி, நாங்க மறைஞ்சு பேசுற இடம் தான் ஒண்டி புளியமரம்னு பேரு. இப்படி தெரியாம விரும்பணும் ஐயா. நாளைக்கு நம்மளை நம்பி வாழ போறவ ஆமா ஆசைப்பட நம்ம கிட்ட கேட்பாளா இல்லையா? கேப்பா. வாடி என் கூட குட்டிக்கிட்டு மதுரை மேல் மாசி வீதிக்கு போவேன். சரி, நடந்தே போறது. அந்த மார்க்கெட் வீதியில அவ கை நீட்டி ஆசைப்பட்டு என்ன கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் அவளுக்காக நான் வாங்கி கொடுப்பேன். ஓஹோ. ஆனா அதை வாங்க நம்ம கிட்ட காசு வேணும் இல்ல? ஆமா. ஏதுரா காசு? ₹1 காசு பாக்கெட்ல இருந்துச்சுன்னா எந்த கருவ காட்டு கூட கஞ்சா வைக்கிறேன்னு தேடி போற ஆளு நம்ம கிட்ட காசு இருக்குமா? காசு இருக்காதுப்பா. அட வீட்டுல ஆத்தான் ஊத்து எதுக்கியா இருக்கிறா? அவ எங்க காசை ஒளிச்சு வச்சிருக்கிறாளோ அதையெல்லாம் திருடி எடுத்துக்கிட்டு போயிருவேன். சரி, அதை வாங்கி இவ்வளவு கொடுக்குறது. சரி, இவ்வளவு எப்படி பாத்துக்கிட்டு தெரியுமா? எப்படி? இங்க வாடினா குடுன்னு முன்னாடி ஓடியாருவா. ஐயோ, ஓடி நான் பாக்குற பார்வையில தெரிச்சு ஓடி போயிருவா. ஆனா அவளுக்கு நான் தாலி கட்டாத ஒரு ஒருவன். சரி, ஏன்டா அப்படி அபச்சமா பேசுற? இல்லையே, என் தாலி கட்டினாத்த முண்டாட்டியா? அவன் தானே முடிவெடுத்துட்டு அப்பயே பொண்டாட்டிதான் ஐயா. எப்பா பத்தாரம் ஒண்ணு ரெடி பண்ணி இருக்கிற, இன்னும் 2-3 பார்க்கல. அதுக்கே எவ்வளவு சிரமமா இருக்குது. அப்படி சந்தோஷமா இருந்தோம் ஐயா. ஆனா அவளும் நாளும் சேர்ந்து வாழ்ந்த காலம் எல்லாம் சரி, கொஞ்ச காலம் தான். அந்த கொஞ்ச காலமும் அவளோட அவ்வளவு நிம்மதியா இருந்தேன். சரி, சொல்லுங்க. தந்தனடா தானே தந்தனடா தந்தனான தந்தனான தந்தனானா அத்த மகளே செப்புச்செலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோடையே. மகளே செப்புச்செலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோடையே. மாமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல முகமும் துடிக்குதடி. அச்சனானும் காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் வலிக்குதடி. உங்கண்ணில் ஓர பார்வனையும் பார்க்காதடி. உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓமாவண்டி. அத்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கூடையே. எப்படியா பாடுறது? அத்தங்கர ஓரத்தில் அத்தனை விட்டு புட்டி எனக்காக காத்திருந்த நீ எனக்காக காத்திருந்த. அத்தங்கர ஓரத்திலே அத்தனையை விட்டு புட்டு எனக்காக காத்திருந்தே. அடி எனக்காக காத்திருந்தே. அம்மக்கர ஓரத்திலே கண்மொழி நீ வந்து கட்டி என்ன அணைச்சுக்கிட்ட. கட்டி நீ அணைச்சுக்கிட்ட. நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அவம்பாசம். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அவம்பாசம். அத்த மகளே சொப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோடையே. உங்க கடலால வேண வல்லவர்கள் தந்ததுண்டு. அன்பு கடலாலம் ஞானம் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனை ஊர்வலங்கும் நல்லவனை உன்னுடைய அன்பு கண்ட வானமில்லையே. எனக்கென வந்த தேவதையே சரிவாதி நீ அல்லவா. நடக்கையில் உங்கள் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா. கம்மன் கொண்டரா
சொல்லும் மனமே. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நீதான் காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன். பள்ளிக்கூடம் போகும்போது ஓர கண்ணில் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே, அடி இன்னும் நானும் மறக்கலையே. பள்ளிக்கூட போகையில ஓர கண்ணை பார்த்து நானும் ஒன்ன நானும் மறக்கலையே, நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நித்தம் ஒரு பூஜை செஞ்ச சாமிக்கும் நான் தெரியுமாடி, இந்த சாமிக்கும் நான் தெரியுமாடி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், மாமே நடப்பு பட வருஷம். உறவு தடுக்குது ஒரு வருஷம், உனக்கு வலிக்குது மாமன் மாசம். அத்த மகளே சொப்பு சிலையே, பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கூடையே, அமரத்து மாங்கொடுத்து செவந்தது போல முகமும் ஜோடிக்குதடி. மச்சனாரும் காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் வலிக்குதடி. முகங்கில் ஒரு பார்வையும் பார்க்காதடி, உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓமாவண்டி. அத்த மகளே எசப்பு சிலையே, உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கூடையே. தந்தனடா தானே தந்தனடா தானே தந்தனடா 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 தடட தடட தடட. இப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்த என் வாழ்க்கையில யாரு கண்ணு பட்டுச்சோ இல்ல ஊரு கண்ணு பட்டுச்சோ, அட உங்களையெல்லாம் பாம்பு விடுங்க, உங்க கண்ணுதான் பட்டுச்சோ. நான் அவளை பிரியக்கூடிய நேரம் வந்துருச்சியா. அன்பளிப்பு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அன்பளிப்பு கொடுக்காதீங்கண்ணே, கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க ஐயா சொல்லிக்கிட்டு ஐயா இருக்காங்க. நீங்க தான் சொல்லுங்க, நாங்க சொன்ன இல்லாட்டி ஐயா மட்டுமே எல்லாமே வேலையை பார்த்துட்டா பரவாயில்ல. மனசார கொடுக்குறோம். என்ன கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு புரியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க அன்பு இருந்தா எங்களுக்கு போதும், சரிங்களா? அன்பளிப்பு கொடுக்க வேணாம் சொல்லியிருக்காங்க, என்ன நேரத்தை கடத்தக்கூடாது. உட்காருங்க. நன்றி நன்றி நன்றி. அன்பு இருந்தா போதுமனே, நன்றி இறந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி அவனால பிரியக்கூடிய நேரம் வந்துருச்சுயா. என்னதான் ஒரு பெண்ணை கண்ணுக்கு கண்ணா பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டாலும் சரி, பெண்பத்தி தானே. இன்னைக்கு நான் முக்கியம்னு சொன்னவன் சரி, நாளைக்கு அவங்க ஆயப்பனுக்கு பயந்துகிட்டு, ஆமா அவங்க அண்ணங்களுக்கு பயந்துகிட்டு, நீ எனக்கு முக்கியம் இல்லடான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான்னா போனதாப்பா நம்ப முடியுமா? நம்ப முடியாது அண்ணே. இந்த பெண்களுடைய மனசு இருக்குதே, ஓடுற தண்ணி மாட்டம், எந்த பக்கத்து வெட்டு திருப்பினாலும் சரி பள்ளங்கண்டு கிடந்தனடா தண்ணி நிக்க. ஆமா, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லையா? அடிக்க வெள்ளிகமா, நீ என்ன விரும்புறது உண்மையினா இப்பவே எங்கூட வாடினும் சரி, அவளை கைய புடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போனையா. எங்க? மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திற்கு. சரி, அந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் எங்கூட சரி, செத்தாலும் அது என்னோட. என்ன விட்டுட்டு ஒரு காலத்துல பிரிஞ்சு ஓடிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கூறினும் சரி, அவகிட்ட நான் சத்தியம் கேட்டையா. அவளும் மன்னனா இல்ல சாமி சரி, நீ கட்டுற மஞ்சத்தாளிக்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் மனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சத்தியம் பண்ணி கொடுத்தா சரி. ஆனா என்னைக்கு அந்த சண்டாளி இடத்துல சத்தியம் பண்ணனாலும் அந்த நாள்ல இருந்து ஆத்தா படுத்த படுக்கையாவே கிடக்குற ஐயா. அண்ணனை எடுத்து வைக்க கூட எனக்கு யாரும் இல்ல. நான் ஒரு ஆளு பெத்த தாய பாத்துக்கிறவனா இல்ல வெள்ளமலை காட்டுக்குள்ள போய் வெள்ளையமலை நான் பாப்பனா சரி. அட வெள்ளையமலைக்கு நாளை பாத்துக்கலாம் எங்க போயிருவா. ஆமா, ஆத்தா உசுறு போச்சுனா வருமா? வராதியா. ஆத்தா முக்கியம் ஐயா, அவ உசுரை காப்பாத்தம்ங்கிறதுக்காக வெள்ளமலை காட்டுக்குள்ள போறதை விட்டுட்டு சரி ஊரா ஒயிலாட்டாட போனேன். எப்பன போல இன்னைக்கு சிலம்பாட்டாட போனேயா. என்கிட்ட ஆத்தா உசுரை காப்பாத்திட்டேன் சரி. அந்த வெள்ளமலை காட்டு போக முடியல. நான் ஜரிவர் அந்த காட்டுக்கு வராததுனால வெள்ளையம்மா நினைச்சிட்டேன் சரி. இன்னைக்கு இருந்தாலும் நம்மளை விட்டுட்டு போக மாட்டான்னு சொன்னானே, இந்த குடியார பெண்ணை பார்க்க வரல, நம்மளை மறந்துட்டேன், நம்மளை தேடி வரமாட்டான் நினைச்சுக்கிட்டு சரி. என் ஜண்டாளி இங்க வரலையா. அன்னைக்கு நீ விட்டுட்டு போனவதான் இங்க போனா என்னானா, எங்க இருக்கிறா, எப்படி இருக்கிறா, அவ உயிரோட இருக்கிறாளா இல்லையான்னு கூட தெரியாது தெரியல. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு அன்னைக்கு நீதினு ஒண்ணு இருந்துச்சுன்னா சரி 4 வருஷம் மணிக்கிடுவேன். நீதினு ஒண்ணு இருந்துச்சுன்னா என் வாயில விழுகாதீங்க. நீதி இருந்துச்சுன்னா என்னைக்கு இருந்தாலும் என்னை தேடி வருவா.
இந்த வெள்ளச்சாமி நினைச்சுக்கிட்டு இருப்பான்ற ஒரு நம்பிக்கையோட அவளே நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். சரி, எப்படா பார்க்க போறோம், ஆஹா, எப்ப கூட போய் பேச போறோம். சரி, நம்ம உயிர் போறதுக்குள்ள ஒரு தடவையாவது அவளை கண்ணுல பாத்திர மாட்டோமா? ஆமா, ஒரு வார்த்தையாவது மனசார அவகிட்ட நான் பேசிட மாட்டோமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா. ஆனா இந்த வெள்ளச்சாமியுடைய காத்திருப்ப வீண் போகல. சரி, என் வெள்ளையம்மளை சந்திப்பதற்கு இப்ப சரியான ஒரு சந்தர்ப்பம். இப்படின்னா என் வெள்ளையம்மா ஊர்ல, சரி, அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல இன்னைக்கு முத்தாளவன் சாத்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது. சரி, அந்த சாத்திரை திருவிழாவில் என்னுடைய சிலம்பாட்ட போட்டியும், சரி, ஒயிலாட்ட நிகழ்ச்சிக்கு வேண்டும் என்று அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம், சரி, என்னுடைய வரவெதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அட்டுவான்ஸ் நன்மைகள் வாங்கினாங்க. சரி, வாங்கினவங்களை ஆளை காணா இங்க ஓனாதுல காசு கைக்கு வந்து கண்ணில் பார்க்க முடியாது. ஒரு வாரம் ஆகும் ஆளை பார்க்கணும்னா ஓயிடுவாங்க, தீர்ற வரைக்கும் குடிச்சிட்டு படுத்துருவாங்க. சரி, வருவேன்னு செய்தி கேட்டிருக்கோம்யா. இந்த வெள்ளச்சாமி வருமான செய்தி கேட்ட கண்டிப்பா வெள்ளையம்மா வருவா, எனக்காக வருவா. ஏதாவது ஒரு மூலையில எங்கிட்ட ஆதர இடத்துல இல்ல அவங்க அன்னைங்களுக்கு பயந்துக்கிட்டு வீட்டு மேலேயா ஏறி உண்டின்னு பாத்துக்கிட்டு இருப்பா. சரி சரி, அந்த ஒரு நம்பிக்கையோட என் ஜக்கம்பட்டி வெட்டிய சண்டாளியை தேடி இன்னைக்கு அறுப்பு கொடுத்து போத்த நான் போறேன். போ போ. என்னடா நாய விரட்டிய போறேன்னா போயிட்டு வான்னு சொல்லியா? எங்க வாயால போயிட்டு வான்னு சொல்ல மாட்டோம். இப்படித்தான் ஒரு ஆளை சொன்னேன், சடையம்பட்டிய போய் வச்சுட்டு ஒரே நாள்ல போயிட்டார் மனுஷன். நான் கொஞ்ச காலம் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பிறகு இல்லையில யார் யாருடைய மேல் அந்த உடம்பில்லை. சரி, அந்த மதுரை பாண்டிமன் தெய்வம் இல்லையுமா வெள்ளச்சாமியுடைய அருள் இருக்கிறது என்பதை கண்ணால கண்டறிஞ்சு பார்க்கணும். சரி, நம்ம ஆளுகளை பாத்துருவோமா? தூங்குற கூட கொஞ்சம் எழுப்புங்கம்மா.